வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் ஏப்ரல் 9ஆம் தேதி பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 9ஆம் தேதி அரசு, தனியார் ஊழியர்களுக்கும் அரசு மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கும் விடுமுறை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவலால் ஆத்திரமடைந்த ஆதரவாளர்கள் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கத்தின் வீட்டை முற்றுகையிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுக மாநில செயலாளரும் உப்பளம் தொகுதி வேட்பாளருமான அன்பழகன் இன்று தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்த அவர், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் பட்சத்தில் ஆட்சியில் பங்கு கேட்போம் என்று தெரிவித்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் அங்காளன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் ஏப்ரல் 9ஆம் தேதி பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 9ஆம் தேதி அரசு, தனியார் ஊழியர்களுக்கும் அரசு மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கும் விடுமுறை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9 அன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு வாக்காளர்கள் அனைவரும் தங்களது ஜனநாயக கடமையை எவ்வித தடையுமின்றி ஆற்றுவதற்காக அன்று ஒருநாள் அரசு பொது விடுமுறை அளிக்கப்படுவதாக புதுச்சேரி அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த உத்தரவின்படி புதுச்சேரி அரசு அலுவலகங்கள், அனைத்து கல்வி நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தன்னாட்சி அமைப்புகள் அனைத்தும் அன்றைய தினம் மூடப்பட்டிருக்கும். மேலும் தனியார் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கும் அன்றைய தினம் சம்பளத்துடன் கூடிய விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என தொழிலாளர் துறை அறிவுறுத்தியுள்ளது. வாக்குப்பதிவு நாளன்று மதுக்கடைகளை மூடவும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஏப்ரல் 9ஆம் தேதி மக்கள் அளிக்கும் வாக்குகள் அனைத்தும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு மே 4, 2026 அன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக வெளியான தகவலால் ஆத்திரமடைந்த ஆதரவாளர்கள் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கத்தின் வீட்டை முற்றுகையிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி திமுகவுடனான தொகுதி பங்கீடு இழுபறியில் இருந்தபோதிலும் 30 தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் செய்ய முடிவெடுத்தது. இன்று காலை காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் தனது இல்லத்தில் வேட்பாளர்களுக்கு ஏ மற்றும் பி படிவங்களை வழங்கி வந்தார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கான படிவம் வழங்கப்படவில்லை என தெரிகிறது. இது நாராயணசாமியின் ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்த தொண்டர்கள் நாராயணசாமியின் இல்லத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு பக்கத்து தெருவில் உள்ள வைத்திலிங்கத்தின் வீட்டை முற்றுகையிட்டனர். கட்சிக்காக இரவு பகலாக உழைத்த ஒரு மூத்த தலைவருக்கு சீட் வழங்கவில்லை என்றால் இந்த கட்சி எப்படி உருப்படும் என கேள்வி எழுப்பிய அவர்கள் மாநில தலைவர் பதவியிலிருந்து வைத்திலிங்கம் உடனடியாக விலக வேண்டும் என்று வலியுறுத்தி ஆவேசமாக முழக்கமிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். நாராயணசாமிக்கு சீட் கிடைக்காமல் இருக்க திட்டமிட்ட உட்கட்சி சதி நடப்பதாக ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நெல்லித்தோப்பு தொகுதியை திமுக விடாப்பிடியாக கேட்பதாலும் அங்கு திமுகவின் ஓம் சக்தி சேகர் அல்லது கார்த்திகேயனுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்பதாலும் நாராயணசாமி ஓரம் கட்டப்படுவதாக கூறப்படுகிறது. சம்பந்தமில்லாம ஒரு நபரை கூட்டு பிஃபார்ம் கொடுக்க போறாங்க. அப்படி அந்த மாதிரி பண்ணா தொகுதியில் அந்த வேட்பாளர் 500 ஓட்டு கூட வாங்க மாட்டாங்க. காங்கிரஸ்ல வெற்றி வேட்பாளர் தொகுதியில வேட்பாளர் காமராஜர் தொகுதியில கொடுக்கிற வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுக மாநில செயலாளரும் உப்பளம் தொகுதி வேட்பாளருமான அன்பழகன் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் பட்சத்தில் ஆட்சியில் பங்கு கேட்போம் என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி தொடங்கி இன்றுடன் நிறைவடைகிறது. இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உப்பளம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அன்பழகன் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார்.
இதற்காக தனது ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக வந்த அவர் புதுச்சேரி போக்குவரத்து துறை அலுவலகத்தில் உள்ள தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக வேட்பாளர் அன்பழகன், புதுச்சேரியில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று உறுதிபட தெரிவித்தார். அப்படி ஆட்சி அமையும் பட்சத்தில் ஆட்சியில் அதிமுக பங்கு கேட்போம் என்று தெரிவித்த அவர், தேர்தல் இறுதி நாள் வரை கூட்டணியை முடிவு செய்ய முடியாதவர்கள் நாளை மக்களுக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்று கேள்வி எழுப்பிய அன்பழகன், இவர்களுக்கெல்லாம் மக்கள் இந்த தேர்தலில் சரியான பாடத்தை கற்றுக் கொடுப்பார்கள் என்று குறிப்பிட்டார். இதனிடையே உருளையன்பேட்டை தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் கழக துணை செயலாளர் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சி அமைக்கும். அந்த கூட்டணியினுடைய அமைச்சரவையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக பங்கெடுப்பதற்கு எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் துணையாக இருப்பார். இந்த வேட்புமனு தாக்கல் நிறைவு நாள் வரைக்கும் அவங்களுடைய கூட்டணியில காங்கிரஸ் திமுக கூட்டணியில தொகுதிகளை கூட இறுதி செய்ய முடியாமல் கூட்டணி இருக்கிறதா இல்லையா என்கின்ற குழப்பத்தை உருவாக்கி மக்கள்லாம் ஏமாளின்னு நினைச்சுக்கிறாங்க. இவங்க இந்த தேர்தலில் இப்படிப்பட்ட குழப்பவாதிகளுக்கு நிச்சயமாக மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவாங்க. திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் அங்காளன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளராக அங்காளன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக திருபுவனை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடனும் பேரணியாக புறப்பட்டு வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தடைந்தனர். பின்னர் முக்கிய நிர்வாகிகளுடன் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு பேரணியாக சென்று தனது ஆதரவாளர்களுடன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரியில் கூட்டணி கட்சியான நேயம் மக்கள் கழகத்திற்கு உருளையன்பேட்டை மற்றும் தட்டாஞ்சாவடி ஆகிய 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி மாநிலத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் மாநில வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நேயம் மக்கள் கழகம் நிறுவன தலைவர் நேரு எம்எல்ஏ தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்து பணியாற்ற விருப்பம் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளில் உருளையன்பேட்டை மற்றும் தட்டாஞ்சாவடி ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகள் கூட்டணியில் சேர்ந்துள்ள நேய மக்கள் கழகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளன என்பதனை வெற்றி தலைவர் ஒப்புதலோடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்று ஆனந்த் கூறியுள்ளார். மண்ணாடிப்பட்டு தொகுதியிலிருந்து அமைச்சர் நமச்சிவாயத்தை சொந்த ஊருக்கு மக்கள் விரட்டி அடிப்பார்கள் என முன்னாள் சபாநாயகர் TPR செல்வம் தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு முழுமை பெறாத நிலையில் காங்கிரஸ் மற்றும் திமுகவினர் 30 தொகுதிகளிலும் தங்கள் கட்சி சார்பில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். அந்த வகையில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட முன்னாள் துணை சபாநாயகர் TPR காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் தனது ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக வந்து வில்லியனூரில் உள்ள தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் வேட்பாளர் மனு தாக்கல் செய்தார். இதனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மண்ணாடிப்பட்டு தொகுதி மீண்டும் காங்கிரஸ் கோட்டையாக மாறும் என்றும் அமைச்சர் நமச்சிவாயத்தை இந்த முறை பிறந்த ஊருக்கே மக்கள் விரட்டி அடிப்பார்கள் என தெரிவித்தார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் RK ஐயா அவர்களுடைய ஆசியுடனும் புதுவை மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்களுடைய ஆசியுடனும் புதுவை மாநிலத்தினுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் அவர்களுடைய ஆதரவோடும் இப்பொழுது மண்ணாடிப்பட்டு தொகுதியில் நான் விட்டு சென்ற பணிகள் அப்படியே தான் இருக்குது. எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் இல்லை. மக்கள் எல்லாம் அனாதையாக்கப்பட்டிருக்காங்க. இங்கேருந்து வெளியூர்லேருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்தார். மனு தாக்கல் பண்ணி நான் இங்கே இருப்பேன், உங்களுக்கெல்லாம் ஆதரவாக இருப்பேன்னு சொன்னார். கடந்த 5 ஆண்டு காலமாக அந்த பக்கமும் வரவே இல்லை. இப்போ தேர்தல் மனு தாக்கிறதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு அங்கே நான் மறுபடியும் தொகுதி நிற்கிறேன். எந்த தைரியத்தில் அங்கே நிற்கிறாருன்றதே எனக்கு தெரியல. மக்களுடைய அவங்களுடைய கோபத்தை கண்டிப்பாக அவருக்கு திருப்பி அளித்து அவர் மறுபடியும் அந்த ஊரை விட்டு சேர்த்து விட்டுருவாங்க. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்.
புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் ஏப்ரல் 9ஆம் தேதி பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 9ஆம் தேதி அரசு தனியார் ஊழியர்களுக்கும் அரசு மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கும் விடுமுறை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவலால் ஆத்திரமடைந்த ஆதரவாளர்கள் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கத்தின் வீட்டை முற்றுகையிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுக மாநில செயலாளரும் உப்பளம் தொகுதி வேட்பாளருமான அன்பழகன் இன்று தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்த அவர், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் பட்சத்தில் ஆட்சியில் பங்கு கேட்போம் என்று தெரிவித்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் அங்காளன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.